இருக்கு. என்னென்ன பொம்மைகள் செய்யலாம்? நான் 4 செய்யறேன். சரி, அதுக்கு நான் 3 செய்யறேன். இப்போ நான் கரண்டி செய்யறேன். ஓ அப்படியா? அப்படி நான் கிண்ணம் செய்யறேன். அடுத்து என்ன செய்யலாம்? நான் கிரிக்கெட் பேட் செய்ய போறேன். அப்ப நான் பந்து செய்ய போறேன். ஐயா, நிறைய பொம்மைகள் செஞ்சிட்டோம். நான் தான் அதிக பொம்மைகள் செஞ்சேன். இல்ல நான் தான் அதிக செஞ்சேன். அடடா, என்ன இது குழப்பம்? நானும் நிறைய பொம்மைகள் செஞ்சிருக்கேன், நீயும் நிறைய பொம்மைகள் செஞ்சிருக்க. ஆனா யார் அதிகமா செஞ்சிருக்கோன்னு தெரியலையே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நான் செஞ்ச ஒரு பொம்மையில இருந்து நீ செஞ்ச ஒரு பொம்மைக்கு ஒரு கோடு போட்டு பொருத்துவோம். இதே மாதிரி ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு கோடு போட்டு பொருத்துவோம். ஓ அப்படியா? நீ ஒண்ணு, அதுக்கு நான் ஒண்ணு. கடைசியில யார்கிட்ட பொம்மை மிச்சம் இருக்கோ அவங்கதான் அதிக பொம்மைகளை செஞ்சவங்க. சரிதானே? இதோ நான் செஞ்ச பானை. இந்த அதுக்கு மூடி. ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு. இதோ என்னோட அடுத்த பானை. இந்த மூடி. இந்த பானை. இந்த மூடி. பானைக்கு மூடிக்கும் சரியா போச்சு. இப்போ கிண்ணம். இந்த என்னோட கிண்ணம். இந்த ஒரு கரண்டி. இந்த கிண்ணம். இந்த கரண்டி. கிண்ணம். கரண்டி. கிண்ணம். கரண்டி. கிண்ணமும் கரண்டியும் சரியா போச்சு. இதோ பேட்டு. இந்த பந்து. ஒரு பேட்டு. ஒரு பந்து. பேட்டு. பந்து. பேட்டு. பந்து. இந்த பேட்டு. அடடா, என்கிட்ட பந்து இல்லையே. ஐயா, யார் அதிக பொம்மைகள் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரவி, நான் தான் குறைவான பொம்மைகள் செஞ்சிருக்கேன், நீ தான் அதிக பொம்மைகள் செஞ்சிருக்க. வாழ்த்துக்கள்.